இந்த கேஸ்ல இவ்வளவுக்குள்ள தகவல்கள் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. தினம் புது புது ட்விஸ்டா கிளம்பிட்டு இருக்குங்க. இந்த அஜித்குமார் லாக்அப் டெத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆல்ரெடி இதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டோம். இப்போ என்ன இந்த வீடியோல சொல்ல போறேன் அப்படின்னா, புதுசா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல இருந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. இவரை எந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அந்த லெவலுக்கு அந்த ரிப்போர்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இது போக முக்கியமா அந்த நிக்கிதா இருக்காங்க தெரியுமா, அந்த நிக்கிதாவோட குடும்ப பின்னணி என்னது, அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அது போக அவங்க புதுசா அவங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை பத்தி போட்டிருக்காங்க. அதுல இருந்து அவங்க சொல்றது ஃபுல்லா எந்த லெவலுக்கு தப்பா இருக்குன்னு சொல்லி அதை டீகோட் பண்ணியும் நம்ம சொல்ல போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியரா புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டில் சாத்தாங்குளத்து கேஸுக்கு அப்புறம் ரொம்பவுமே பேசப்படுற கேஸாக இருக்கிறது நம்ம அஜித்குமார் லாக்அப் டெத்து தாங்க. அந்த கேஸ் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த கேஸை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டோம். அதை போய் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அதாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரைட் ஹேண்ட் இருக்கு தெரியுமா, அந்த ரைட் ஹேண்டில் 3 இடத்துல சிகரெட்டோட சூடு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது போக பிரெயின் இருக்கு தெரியுமா, அவரோட மூளையில 2 இடத்துல ரத்த கசிவு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது போக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மண்டையில கட்டையை கொண்டு கம்பியை கொண்டுலாம் அடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க, இவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துட்டு நாங்க கொண்டு போனோம், ஹாஸ்பிட்டல்ல வச்சு இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவரை மண்டையில அடிச்சிருக்காங்க. மண்டையில அடிச்சதுல தான் இவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. பாருங்களேன், சிகரெட்டை வச்சு சூடடிச்சு மண்டையில ரத்தம் வர அளவு, பிரெயின்லேயே பிளட் லீக் ஆகிற அளவு, இந்த லெவலுக்கு அவரை போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. இது மட்டும் தான் நினைக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்கு சொல்றேன். அது போக அவர் நாக்கை கடிச்ச மாதிரியே இறந்திருக்காராங்க. அப்பவும் எந்த லெவலுக்கு அவர் அடிச்சிருந்தா அவர் தன்னோட நாக்கை தானே கடிச்சுக்கிற லெவலுக்கு அவர் அடிச்சிருப்பாங்க, அதை பாருங்க. அது போக மெயினா காதுல இருந்து ரத்தம் வந்திருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து காதுல இருந்து ரத்தமே வரக்கூடாது, ஆனா அவருக்கு அடிச்ச அடியில காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. இது போக அவரோட ஹார்ட் இருக்கு தெரியுமா, இதயம், அந்த இதயத்துல 2 இடத்துல பிளட் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, உள்காயம் வெளிக்காயம்னு சொல்லி அவரை போட்டு ரொம்பவுமே கொடூரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், அவர் அந்த இடத்துல எவ்வளவு பாவப்பட்டிருப்பாரு, எந்த லெவலுக்கு கெஞ்சிருப்பாரு. ஆனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவரை போட்டு எந்த லெவலுக்கு துன்புறுத்தியிருக்காங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இதுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பயங்கரவாதி தீவிரவாதியை கூட இந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்துவாங்களான்னு தெரியாது. ஒரு அப்பாவி பையனா அவன் என்ன தப்பு பண்ணான்னு கூட தெரியாம அதை விசாரிக்காம அவனை கூட்டு வச்சு இந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்படிதாங்க நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியுது, ஆனா இன்னமுமே நிறைய தெரியாத பிரச்சனைகள் நடந்துட்டு தாங்க இருக்கு. நம்ம கண் பார்வைக்கு தெரியறதுனால அஜித்குமார்னு ஒருத்தர், அஜித்குமார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அந்த நியூஸ் எதுவுமே வெளியே வரமாட்டேங்குது. அதுதான் உண்மை. இப்போதாங்க நம்ம அந்த நிக்கிதாவை பத்தி பார்க்க போறோம். அந்த நிக்கிதா யாரு தெரியுமாங்க, ஒரு சப் கலெக்டரோட பொண்ணு. நிக்கிதா வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க, இப்போ ஒரு வாய்ஸ் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல என்னமோ அவங்க ஒரு தியாகி, ஒரு உத்தமி மாதிரி பேசுறாங்க. என்ன தெரியுமா பேசுறாங்க, ஐயோ நான் வந்து அந்த அஜித்குமார் அம்மா எப்படி அழுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னோட பர்சனல்னா எல்லாருமே லீக் பண்ணிட்டு இருக்காங்க, என் பர்சனலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்காங்க. ஏங்க உங்க பர்சனல் தெரிஞ்சனால தாங்க உங்க வண்டவாளமே இப்போ தண்டவாளம் ஏறுது. இதாச்சும் பரவாயில்லைங்க, இவங்க குடும்பமா சேர்ந்து எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க தெரியுமா. மெயினா இவங்க அப்பா சப் கலெக்டர் தெரியுமா, அதனால டைரக்டா எங்களுக்கு சிஎம் கூடயே கான்டாக்ட் இருக்கு, நாங்க டைரக்டா சிஎம் கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட 80 லட்சத்துக்கும் மேல மோசடி பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி தெரியுமா, கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 80 லட்சத்துக்கு மேல வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இப்பதான் இவங்களால ஏமாத்தப்பட்ட எல்லாருமே வந்து புகார் ஓப்பனாவே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை நம்பி நான் இவ்வளவு கொடுத்தேன், ஒருத்தர்லாம் அழுதாருங்க, மைக்கை கொண்டு பிரஸ்காரங்க நீட்டின உடனேவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லி இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க அதை நீட்டாக வச்சு ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்காங்க. இது போக போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க இந்த திருமண மோசடி, இந்த நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து நகையை பறிக்கிறதா இருக்கட்டும், வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸ் போட்டு அதுல இருந்து ரூபா வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி
குடும்பமா சேர்ந்து நிறைய பேர் இந்த வேலை பார்த்துருக்காங்க. அப்பா வந்து ரிட்டையர்டு ஆஃபீஸர், அவர் வந்து நியாயமான ஆளு, அவர் மேல ஒரு புகார் கிடையாது, அவர் எந்த லெவலுக்கு வேலை பார்த்தாரு தெரியுமா, எவ்வளவு உண்மையா இருக்காரு தெரியுமா, அப்படி இப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. ஆனா அவங்க அப்பா மேல அப்பவே எஃப்ஐஆர் இருக்குங்க. இந்த மாதிரி மோசடி கேஸ்ல அவங்க அப்பா மேல அப்பவே எஃப்ஐஆர் இருக்கு. மக்கள்லாம் என்ன ஒண்ணுமே தெரியாது மக்களுக்கு, நம்ம வந்து என்ன பேசினாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அல்பத்தனமா போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இந்த நிக்கிதாவை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இந்த நிக்கிதாவுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், இவங்க எதனால இது பண்ணாங்க, எல்லாத்துக்கும் கேள்வி என்ன தெரியுமாங்க, 10 பவுன் நகை கார்ல இருக்க, எவனாவது கார் சாவியை கொண்டு எவன்கிட்டயாவது கொடுத்துட்டு எடுத்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லுவானா? யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். நானே இருக்கேன், இல்ல நீங்களே இருக்கீங்க, 10 பவுன் செயின் கார்ல இருக்கு, வேற யாராவது தெரியாத ஆள்கிட்ட கொண்டு போய் காரை, ஏங்க உண்மையா சொல்ல போனா டிரைவரா வேலை பார்க்குறவன்ட்ட கூட காரை கொடுக்க யோசிப்பாங்க. ஒரு நகை 10 பவுன் நகைலாம் உள்ள இருந்துச்சுன்னா இவங்க எப்படிங்க அசால்ட்டா ஒருத்தண்ட காரை கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க? இதுல என்ன நடக்குன்னே புரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய தலைகள்லாம் உள்ள இருக்காங்க, அவங்க தான் நிக்கிதாவை காப்பாத்துறாங்கன்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா இதோட உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா கோர்ட்டும் ஜட்ஜும் தான் அதை முடிவு பண்ணும். அது போக சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாத்திரனால அவங்க தான் இப்பவுமே நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இது போக அவரை தூக்கிட்டு ஆட்டோல போன ஆட்டோ காரரு, அது போக அவர் ஊர்ல இருக்கிறவரு, அது போக இந்த நிக்கிதாவோட சரௌண்டிங்ல உள்ள பீப்புள்ஸ், அவங்கள்ட்ட ஏமாந்தவங்க, இவங்க எல்லாரையுமே பிரஸ் சேனல், யூடியூப் சேனல் எல்லாருமே இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று தாங்க கேட்குறேன், இந்த கேஸ் நடக்கும் போதே சைடில் அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தினமும். அதையும் கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிங்க. அது ஒன்று தான் நான் சொல்றது. இந்த ஒரு கேஸை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காதீங்க. இது வந்து ஒரு பக்கம் கேஸ் நடக்குது, ஜட்ஜு பார்த்துப்பாங்க, எல்லாம் ஓகே தான். இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வன்கொடுமைகள் நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அதை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க, அதை பற்றியும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சனால தான் இவ்வளோ தூரமாக வெடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா விஷயமும் தெரியணும். அப்போ தான் நம்ம நாட்டில் வந்து தப்புக்கள் குறையும், அதிகாரிகள்லாம் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த கேஸோட இன்ஃபர்மேஷன், அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பல கேஸோட இன்ஃபர்மேஷன், என்ன நடக்குது, எது உண்மை எல்லாம் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக உங்களால் முடிஞ்சால் ஒரு கமெண்ட் போடுங்க, அது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது போக லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.